இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2 அதிகாரம் 26 வசனம். Today's Bible verse: You shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God, who has dealt wondrously with you, and my people shall never be put to shame. Joel chapter 2 verse 26. நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் தேவன். நம்முடைய முதல் பெற்றோருக்கு அவர் ஓர் அழகிய தோட்டத்தை சிருஷ்டித்து கொடுத்தார். அவர்கள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைய தேவையான அனைத்தும் அங்கு இருந்தன. அதேபோல் யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் போஷிக்கும்படி தேவன் முன்கூட்டியே யோசேப்பை எகிப்திற்கு அனுப்பி வைத்தார். இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் போஷிக்கும்படி தேவன் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளினார். எலியாவுக்கு கேரித் ஆற்றண்டையில் தேவன் அப்பம் கொடுத்தார். இதன் மூலம் தேவன் தம்மை தேடுகிறவர்களை நித்தமும் நடத்துவார், அவர்களை தாங்குவார் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. சாப்பிட்டும் திருப்தி அடையாமல் இருப்பது தேவனிடமிருந்து வரும் தண்டனையாகும். திருப்தி அடைந்தும் தேவனை துதிக்காமல் இருப்பது பாவமாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் சாபமாக மாறும். நேர்மையற்ற வழியில் வந்த போஜனத்தை விட நேரான வழியில் கிடைத்த போஜனம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஈவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் மாத்திரமே புசித்து திருப்தி அடைய முடியும். தேவனுடைய களஞ்சியம் என்றும் குறையாதது. ஆனால் நாம் தான் தேவனிடம் கேட்பதில்லை. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிடுவீர்கள் என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை அணுகுகிறார். பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் பொன்னும் வெள்ளியும் தேவனுடையவை. அந்த பரிபூரணத்தில் இருந்து தம் சகல ஜீவன்களையும் தேவன் போஷிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பிள்ளைகளின் பெயர்களோடு நம் பெயர்களையும் சேர்க்கிறோம். அதுபோல தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பெயரை பெற்றிருக்கிறோம். வெட்கப்படும்படியான காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய பெற்றோர் தலைகுனிகிறார்கள். அதுபோல நாம் புகழப்படும் போது அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். எனவே உலகம் நம்மை இகழவோ அதன் மூலம் தாம் பரியாசம் பண்ணப்படவோ தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தம்முடைய நாமத்தின் நிமித்தமும் நம்மேல் தாம் கொண்ட அளவில்லா அன்பின் நிமித்தமும் நாம் வெட்கப்பட்டு போக தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.